வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஆஜ் தக் சேனல் இருக்குல்ல, அதற்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அதில் இந்த இலவச பேருந்து பயணம் கான்செப்டை எதிர்த்திருக்காரு. திமுக ஆட்சியில் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நகர பேருந்துகளில் ஃப்ரீ பஸ் வழங்கப்படுதில்ல. இப்போ அதிமுக என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பிஎம் என்ன சொல்லியிருக்காரு, இந்த இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இப்போ திமுக என்ன தெரியுமா பரப்புறாங்க, அதிமுக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் இந்த திட்டத்தை ரத்து பண்ணுவேன்னு மோடி சொல்லிட்டாரு அப்படின்னு திமுக பரப்புறாங்க. இப்போது இலவச பேருந்து பயணம் அப்படிங்கிற ஸ்கீம்னால என்ன நடக்குது, மக்களுடைய கவனம் இலவச பேருந்துகள் மீது தான் இருக்குது. மெட்ரோ ட்ரெயின்ஸை ஸ்கிப் பண்ணுறாங்க. அப்போது போக்குவரத்து நெரிசலும் அதிகமாகும், பொல்யூஷனும் அதிகமாகும். இது மாதிரியான சிக்கல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவருடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்காரே தவிர, அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இது அப்படியே கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்லாம் மோடி சொல்லலை. அது திமுக பரப்பி விடுறது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், ரெண்டாவது திமுக காங்கிரஸ் இடையே நடக்கக்கூடிய பஞ்சாயத்து தான். மாணிக்கம் தாக்கூர் மேலே இப்போ செல்வ பெருந்தகை காங்கிரஸ் மேலிடத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. திடீர்னு டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு. மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை சந்தித்து மாணிக்கம் தாக்கூர் தேவையில்லாமல் பேசிக்கிருக்காரு. கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பார்க்குறாரு. என்ன மோட்டிவ்னு தெரில, அதனால் கண்டித்து வைங்க அப்படின்னு செல்வ பெருந்தகை கட்சி மேலிடத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காராம். இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மூணாவது, காங்கிரஸுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த மணிசங்கர் ஐயர் இருக்கார்ல, அவர் இண்டி கூட்டணிக்கு தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்கணும், ஸ்டாலின் இந்திய அலையன்ஸுக்கு தலைவராக இருந்தால் தான் ராகுல் காந்தி பிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இது இப்போ காங்கிரஸ் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு, காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு. இண்டி கூட்டணிக்கு திமுக தலைமையாக வரணும்னா அப்புறம் காங்கிரஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க. ஆக்சுவலாக காங்கிரஸோடு திமுக கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே நார்த்தில் பல பகுதிகளில் காங்கிரஸ் அடி வாங்கிக்கிருக்கு. ஏன்னா இங்கே தமிழகத்தில் தேவையில்லாமல் பல விஷயங்களை திமுக பேசி போடுறாங்க. சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுகிறாங்க, ஹிந்தி மொழிக்கு எதிராக பேசுகிறாங்களா. இதை சொல்லியே பாஜக அங்கே நார்த் பெல்ட்டில் ஓட்டு கேட்டு காங்கிரஸுக்கு பலத்த அடி விழுந்துக்கு. ஜஸ்ட்டு திமுக கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே இப்படி அடி வாங்கிக்கிருக்காங்க காங்கிரஸு. இதில் திமுக இண்டி கூட்டணிக்கு ஹெட்டெல்லாம் வந்துட்டாங்கன்னா சுத்தமாக காங்கிரஸுடைய நிலைமை அதோ கதி தான் அப்படிங்கிறதான் பலருடைய ரிப்போர்ட்டாக இருக்குது. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்து அண்ணாமலை இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்குல்ல, என்ன விமர்சனம் பண்ணியிருக்காரு தெரியுமா. 2027 மார்ச் 31 அப்போது தமிழகத்துடைய கடன் சுமை 10,62,248 கோடியாக இருக்கும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க, இடைக்கால பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு, 10,62,248 கோடி. எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றலை, புதிய எந்த திட்டத்தையும் தொடங்கலை, ஆனால் கடன் மட்டும் இவ்வளவு லட்சம் கோடிக்கு உயர்ந்திருக்கு. அப்போ வாங்கிய கடனுடைய நிதியெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு அண்ணாமலை. அடுத்து கோவை மெட்ரோ, மதுரை மெட்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பொய்யை பரப்பியிருக்காரு ஃபினான்ஸ் மினிஸ்டர். தவறான டிபிஆரை சப்மிட் பண்ணதுனால தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் திருத்தப்பட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ஏன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தாக்கல் பண்ணலை, ஏன் சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அடுத்து நிதி அமைச்சர் வழக்கம் போல் கோயம்புத்தூர் குசும்பு பாணியில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, நிதி அமைச்சர் அவசரமாக பட்ஜெட் அறிக்கையை வாசித்ததை பார்த்தால், அப்பாடா டக்குன்னு இதை வாசித்து முடிச்சுட்டா இனி எப்போதும் நமக்கு இந்த பட்ஜெட் அறிக்கையை வாசிக்கக்கூடிய தொல்லை இருக்காது, எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்து பொழுதுபோக்கலாம் அப்படிங்கிற நிம்மதி பெருமூச்சு தான் வெளிப்படுது. ஃபினான்ஸ் மினிஸ்டர் வாசித்ததை பார்க்கும்போது இப்படி தான் எனக்கு தோணுது. கருணாநிதி காலத்தில் இருந்தே திமுக பட்ஜெட் அப்படின்னாலே தவறாமல் கூவத்தை சுத்தம் செய்வோம், அடையாரை சுத்தம் செய்வோம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் சொல்லி நிதி ஒதுக்குவாங்க. கூவமும் சுத்தம் செய்யப்படாமல் இருக்கும், அந்த நிதியும் எங்கே போச்சு அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த வருஷம் இப்படி கூவத்தை சுத்தம் செய்வோம், அடையாரை சுத்தம் செய்வோம் அப்படின்னு எதுவும் அறிவிக்கலை. அது மட்டும்தான் உள்ளபடி வருத்தமாக இருக்குது. லாஸ்ட்டு 2 வருஷம் கூட பார்த்தீங்கன்னா 1,500 கோடி ரூபா அடையாரை சுத்தம் செய்ய 1,500 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. அந்த 1,500 கோடி ரூபா எங்கே போச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை வழக்கம் போல் அவருடைய பாணியில், அவருடைய ஸ்டைலில் கிண்டல் நக்கல் பண்ணியிருக்காரு. இது திமுகவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.